என்ன கதை கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? சபரி மாஸ் பண்ணுறாங்க, உட்காந்து ஸ்பேஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. சரி நான் பேசிட்டு போயிட்டுமா? பேசுங்க சாம் ப்ரோ. ஓகே ஆலன் ப்ரோ நீங்க சொன்னது எனக்கு கேட்கல, நான் இப்பதான் உள்ள வந்தேன், வாரேன். ஓகே ஓகே. இன்னைக்கு ஃபுல்லா ஆக்ஷன் தாங்க. சபரியோட ஆட்டம் தாங்க இன்னைக்கு. ஆக்சுவலா அவரு பண்ணது நின்னது இது இந்த சீசன்ல வந்து நம்ம முதல்ல இருந்தே ஒரு ஹீரோ வந்து இல்ல. ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல இருந்தே தேடிட்டு இருந்தோம். அது கடைசியா அந்த டிடிஎஃப் வீக்ல சபரி தான் இருக்காரு. ஸோ சபரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இஸ் அ குட் ஹியூமன், அவ்வளவுதான். ஹியூமானிட்டி இருக்குது அவர்கிட்ட, அது போதும். அது தாண்டி தான் அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் இதெல்லாம். டைட்டில் கிடைச்சவங்க எல்லாம் எல்லாம் நல்லா முன்னுக்கு வந்துட்டாங்களான்னா கிடையாது. ஹரிஷ் கல்யாணுக்கு டைட்டில் கிடைக்கல, கெவினுக்கு டைட்டில் கிடைக்கல. அவங்க எல்லாம் ரீச் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி சபரியும் ரீச் ஆகணும், அவ்வளவுதான். ஓகே, அதுதான் சொல்லலாம்னு வந்தேன். கேக்குதா? இல்ல ப்ரோ, வெளியே தூக்கி தூக்கி போடுது ப்ரோ. இல்ல கேக்குது, சாம் ப்ரோ பேசுறது ஜோதி கேக்குது. நீங்க பேசுங்க, எனக்கு வெளியே தூக்கி தூக்கி போடுது. ஒரு நிமிஷம், நான் என்னையே தூக்கி தான் போட்டுச்சு. ரீகனெக்ட் பண்ணுங்க. கேட்டுச்சு, நீங்க பேசுனது கேட்டுச்சு ஃபுல்லா சாம். தேங்க்ஸ். ஓகே, வேற எதுவுமே சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க. இன்னைக்கு ஒரு நியாயமான விஷயம். அதாவது இப்போ நம்ம முன்னாடி தப்பு நிறைய பண்ணியிருந்தாலுமே, சாண்ட்ரா பத்தி வேற ஒப்பீனியன் இருந்தாலுமே, அவரு நடந்தது வந்து ஒரு அநீதி நடந்ததுன்னா அந்த இடத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்க தாங்க ஒரு உண்மையான ஹீரோவை தாண்டி ஒரு நல்ல ஹியூமன்ல, குட் ஹியூமன் அப்படின்றது தான். அவங்க இத்தனைக்கும் அவன் ட்ரிகர் பண்றான் பாருங்க. உங்க அம்மாவை பத்தி எல்லாம் பேசுறான் சபரி. அவங்க அம்மா நினைச்ச அழுதியா என்னமோ சொல்றான். அந்த அந்த அம்மா வந்து என்ன சொல்லிட்டு போறாங்க, ஏய் நீ உனக்கு அம்மா இல்லைன்னு கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி இருந்தும் அந்த பரதேசி அப்படி பேசியிருக்கானா, அவனால என்ன ஜென்மன்றதே தெரியல. அதுக்கு ரெஸ்பான்ஸுமே நல்லா இருந்துச்சு பாருங்க சபரி ஆ கிட்ட. தெரிஞ்சோம் ஏன் ஒரு அம்மாவை தள்ளி விட்டீங்க கீழே அப்படின்னு தான் கேட்டிருப்பாரு. ஆ பாருங்க எப்படி எல்லாம் இருக்கு இந்த ஷோல. இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் நம்ம வந்து கால் அவுட் பண்ணி முதல்லயே போட்டு அடிச்சிருக்கோம். நான் இந்த ஷோல எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எந்த கண்டஸ்டன்ஸும் பிடிக்கலங்க. அதனால ரொம்ப ரொம்ப லைட்டா எடுத்துட்டு தான் நாங்க வந்து இது அந்த அளவுக்கு எல்லாம் உட்காந்து ஃபுல் பிளெஜ் எல்லாம் உட்காந்து பார்க்கல. பார்த்துருந்தா ஃபுல்லா புலம்பிருப்பேன். சரி, நீங்க பேசிட்டு இருக்கீங்க, கால் வருது. ஆலன் ப்ரோ நீங்க இருக்கீங்களா? நன்றி சாம் ப்ரோ, உங்களோட கருத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. எனக்கு பாதி கேட்கல, வெளியே போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. ஆமா, போன்ல தான் இருக்கு. ஆப்ப இப்போ நீங்க வந்து ஸ்பேஸ் லீவ் பண்ணாம ஆப் அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே. ஆப் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரீஓபன் பண்ணீங்கன்னா ரீகனெக்ட்னு கேட்கும். ஓகே. ரீகனெக்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் ஆயிடும் ஸ்பேஸ் திருப்பி. ஓகே ஓகே ஓகே. லீவ் ஸ்பேஸ் லீவ் பண்ண கூடாது, ஆப்ப க்ளோஸ் பண்ணனும். ஓகேவா? உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கேஸ்கேட், அந்த ஆப் கேஸ்கேட் கிளிக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணுவீங்கல, மேலயோ இல்ல லெஃப்ட்லயோ ஸ்வைப் பண்ணி க்ளோஸ் பண்ணுவீங்கல, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீகனெக்ட் ஆப்ஷன் கிடைக்கும். ரீகனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைக் கரெக்ட்டா வந்துரும். ஓகே ஓகே, இந்த வாரேன். நீங்க பேசிட்டு இருங்க ஆலன் ப்ரோ, வாரேன். சரி. ஓகே. நீங்க பேசுங்க ஆலன் ப்ரோ. தியாகம் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆலன் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அவங்க பேசி முடிச்சா நீங்க பேசுங்க. முதல்ல இன்னைக்கு டாஸ்க் ஃபுல்லா சபரி ஃபயர் மொமெண்ட்ஸ்ங்க. எடுத்துட்டீங்களா? எல்லாத்தையும் கிளிப் எடுத்துட்டீங்களா இல்லையா? வெறித்தரமா இருக்கு. எடுத்துட்டீங்களா இல்லையா? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. உங்க டீம்ல யார் எடிட்டர்? எடிட்டர் தான் இல்ல. ஆனா அப்பப்ப கொஞ்சம் யாரெல்லாம் எடுக்கிறோமோ நான் இங்க பாருங்க, சப்போஸ் உங்களுக்கு எடிட் பண்ணி தரணும்னா எனக்கு கிளிப்ஸாவது எடுத்து கொடுங்க. நான் ரெக்கார்ட் போடல. நான் 2 நாள் வீட்ல இல்லைல்ல, ஸோ நான் தான் லைக் ஓபிஎஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா இது பண்ணி வச்சுட்டேன். நான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. எனக்கு கிளிப்ஸ் எடிட் பண்ணணும்னா எனக்கு கிளிப்ஸ் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் பண்ணி தரேன். ஆனா செம்மையா இருந்துச்சு. டாஸ்க் ஃபுல்லா சபரி தான்.
அது வெளில உட்கார்ந்திருந்தாலும் சௌகரிதான், உள்ள உட்கார்ந்திருந்தாலும் சௌகரிதான் டாஸ்க்ல. சரியான ஐக்யூ, வெரி வெல் ரெட் பர்சன். நிறைய படிச்சிருக்காரு, நிறைய ஜெனரல் நாலேஜ் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. பிளஸ் அவர் வந்து அந்த நாச்சியாரோட திருமொழி இருக்கு இல்லையா, அதை அவர் கனெக்ட் பண்ணி சொன்ன விதமே இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் சான்ஸே இல்ல, சிலுத்திருச்சு. அதாவது இப்போ அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த கண்ட்ரி மேட்டர் இருக்கும்ல, ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற மேட்டர் இருக்கும்ல. ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்ற விஷயத்தை கேட்கும்போது அங்க கோடெக்ஸ் வச்சு இருக்கும், ஓகேவா? அந்த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்ற கோடெக்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியும் ஒன் ஆஃப்டர் தி அதர் ஒரு 0.2, 0.3, 0.4 அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ்ல தான் வந்து கண்ட்ரிஸ் வந்துகிட்டு இருக்கும், ஓகேவா? அரோரா வந்து பின்லாந்து, டென்மார்க் சொல்லுவாங்க. சவரி அதுக்கு அடுத்தது நார்வே சொல்லுவாரு. சொல்லாத பதில் ஒன்று சொல்லுவார், அதுவும் கரெக்ட் தான். ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இண்டெக்ஸ்ல நார்வேயும் இருக்கு. இது மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் அது ஸ்ரீவல்லிபூர் அது அது தெரியல, எனக்கு பயங்கர ஒரு பூஸ்டா இருந்துச்சு இப்ப பாக்குறதுக்கு. த்ரூ அண்ட் த்ரூ எல்லா இடத்துலயும் எனக்கு அவர் ஸ்கோர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க பாத்தீங்களா இல்லையா? இல்ல இங்கே உட்காந்துட்டீங்களா எல்லாரும்? எனக்கு அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட், எரிச்சல் உண்டாக்காதீங்க. இல்ல இவங்க நிறைய பேர் ஸ்பேஸ், நான் ஸ்பேஸ்லயே இருக்கேன் ப்ரோ, நான் பார்க்கவே இல்ல. நான் பார்த்த அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்து நான் மூவ் போட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன் லைவ்ல. நான் கொஞ்ச நேரம் பேசாம அருணா, உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அருணா, லைவ் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா எனக்கு அனுப்புறீங்களா? எனக்கு ஒரு எடிட் பண்ணணும்னு இருக்கு. என்னாலயே ரெக்கார்ட் பண்ணி போட முடியல, ஏன்னா நான் இன்னொரு மொபைல்ல தான் வந்து ஸ்பேஸ் அட்டெண்ட் பண்ணேன். சரி, அப்படி ஜோதி தானே, நான் வாங்கி தரேன், நான் கிளிப் வாங்கி தரேன். வாங்கி தர்றீங்களா இல்லன் ப்ரோ? நான் பண்றேன் எடிட். நான் எனக்கு மூணாவது ப்ரோமோ ஏதாவது வரும், அதை வச்சு இன்னைக்கு பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா ஒரு ப்ரோமோ தான் இருந்தது, அதையே வச்சு ஏதோ ஒரு எடிட் பண்ணி போட்டுட்டேன். எனக்கு அந்த லைவ் வேணும். ஓகே, அது இதையும் சொல்ல மறந்துட்டேன். எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு நல்லவரு அப்படின்ற ஒரு பாக்ஸ்குள்ள அவர் அடைக்க பாக்குறாங்க. அவர் விளையாடி இருக்காரு, கேம் வழியாவே விளையாடி. யார் என்ன மியூட் பண்ணது? கதை என்ன கதை? தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க ஆலன். நான் ஏன் சொல்லிருந்தா கூட போயிருப்பேன் கதை. இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? நான் சொல்லவா ஆலன் ப்ரோ? இல்ல, நீங்க வந்து தனியா கால் பண்ணி சொல்லுங்க, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கதை சொன்னா கூட சிரிப்பா பப்ளிக் இல்ல, அது அந்த நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு நல்லவர் வேற என்ன அந்த மாதிரி போகுது. அப்படி இல்ல, அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, நிறைய டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அது இல்லாத மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண வேண்டாம். அன்னைக்கோ சொல்றது இதுதான், இன்னைக்கோ சொல்றது இதுதான், நிறைய இருக்கு, அத பேசுங்க. தேவையில்லாத செட் பண்ணப்படுற ஒரு நரேட்டிவ்க்குள்ள போகாதீங்க, ப்ளீஸ் போகாதீங்க. அது நான் அடுத்த வாரத்துல கூட மாத்திடுவாங்க டக்குன்னு, நம்ப முடியாத ஆட்கள், புரியுதா? தயவு செஞ்சு டாஸ்க் அவர் முதல் வாரத்துல இருந்து என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதெல்லாம் வந்து தெளிவா எடுத்து சொல்லுங்க. நம்மளும் பேசியிருக்கோங்க, அது மத்த இடத்துல பேசியிருக்கோம். தயவு செஞ்சு அதை திரும்ப திரும்ப முன்ன எடுத்துட்டு வாங்க. அவர் பெர்ஃபார்ம் பண்ணது எதுவுமே வந்து பண்ணாத மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஆனந்த் ப்ரோ, நாங்க சா அப்படின்னு இருந்தாலே போயிருவோம் பேசுறதுக்கு. தெரியும் ஆலன் ப்ரோ, இதே குரூப் தான். என்ன கண்டென்ட் பிளாக்கர் இவன், சண்டை போட்டாதானே ப்ரொமோல வர முடியும் அப்படின்னு சொன்ன குரூப் தான் இவங்க எல்லாருமே. கத்துனாதான் நம்ம ப்ரொமோல வர முடியும், சபரிதான் அது பண்றதே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி டசன்ட் மேட்டர், குவாலிட்டி ஆல்வேஸ் மேட்டர்ஸ். அந்த குவாலிட்டி ஆன ஒரு ப்ரோமோ சபரி இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணிட்டா அது போதும். டெய்லி 3 ப்ரோமோல கர்மாந்தத்தை பண்ணி வரணும்னு அவசியமே இல்ல. 100%. இங்க பாருங்க, எல்லாரும் புகழாரம் பாடும்போது சேர்ந்து புகழாரம் பாடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஊரே பண்ணிட்டு போயிடும். அதை எல்லாரும் குறை சொல்லும் போது கூட இல்ல நிஜமாலே பண்ணிருக்கான், அவன் கரெக்டா இருந்திருக்கான் அப்படின்னு எடுத்து சொல்றது இருக்கு இல்லையா, அதுதான் கஷ்டம். அது கன்சிஸ்டன்ட்டா யாரு பண்ணிருக்காங்க யாரு பண்ணலன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா, யாரெல்லாம் பண்ணாங்களோ எல்லாமே தெரியும். யாராவது ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அவர் என்னென்ன பண்ணார்? சாரி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஓவர்லாப். இல்ல அதான் ஒரு கோச்சுக்காதீங்க. அந்த ஒரு பாக்ஸ்ல போட விட்டுறாதீங்க, ப்ளீஸ் போட விட்டுறாதீங்க. அந்த ஒரு பாக்ஸ் போட பாக்குறாங்க, டோன்ட் அலோவ் தட்.
ஓகே ஓகே அலன் ப்ரோ. தேங்க்யூ அலன் ப்ரோ. அந்த ரெக்கார்டிங் மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க அலன் ப்ரோ. டிஎம் பண்ணிருங்க. ஆமா நான் எடிட் பண்ணணும். நான் சுமந்த் கிட்ட இப்ப கேக்குறேன், கேட்டா அனுப்பிச்சிருவாரு. யாராவது ஓகே. ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஐ வில் டூ அ ரைட் அப், குயிக் ரைட் அப். ஐ வில் ஷேர். நான் ஷேர் பண்றேன். கல்பனா சிஸ் நான் ஷேர் பண்றேன். பண்ணுங்க. எனக்கு மறந்து எனக்கு போயிருக்கும். எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. எதெல்லாம் இல்லையோ அதை நான் ஆட் பண்றேன். ஓகே அலன் ப்ரோ. ஆசம் ஆசம். தேங்க் யூ அலன். அருணா அவங்க அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சபரி பையன் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கான்ல, அழகா இருக்கான்ல. அவன் எப்பயுமே அழகுங்க. அழகுதான். இப்போ ஒரு மாதிரி இன்னும் சாமிங்கா இருக்கான். ஒரு மாதிரி நல்லா இருக்கு பாக்கவே. ஆமா ரொம்ப அழகு. நான் சொன்னேன் செம்மையா இருக்கா. அன்னைக்கு பாக்க அந்த அந்த டெனிம் இதுல ஜாக்கெட்ல அது வேற மாதிரி இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. கியூட். என்னங்க அரோரா கியூட். எங்க தங்கம் சபரி கியூட். சொல்லுங்க ஆலன் ப்ரோ, அப்படி சொல்லுங்க. ஆலன் ப்ரோ அப்படி சொல்லுங்க. இருங்க ஜோதி, நான் ஆலன் ப்ரோட்ட கேக்குறேன் இந்த வார்த்தைய. சொல்லுங்க ஆலன் ப்ரோ. என்னது? என்னங்க அரோரா கியூட், சபரி தங்கம் கியூட்னு சொல்லுங்க ஆலன் ப்ரோ. எனக்கு புரியலையே. நான் எத்தனையோ அந்த வீட்ல ஒரே ஒரு ஆள் தான் வெளியில வந்தா கூட நான் வந்து டிராவல் பண்ணணும்னு யோசிக்கிற ஒரு பர்சன். அது சபரி மட்டுமே எல்லா இடத்துலயும் சொல்லியாச்சு. எத்தனை இடத்துல சொல்லணும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க தானே? இல்ல நம்ம சும்மா கிண்டல் பண்றது தெரியும்ல. என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் இப்படி அடிச்சாலும் பரவாயில்ல, சந்தோஷம் தான். பட் கொஞ்சம் பார்த்து அடிங்க, வலிக்குது. எல்லா சைடு அடிக்கிறாங்க. ஓகே ஓகே அலன் ப்ரோ. தேங்க் யூ சோ மச். தியாகு ப்ரோ பேசுங்க. கேட்கலையே. இல்ல கொஞ்சம் மைக் சரியா வச்சீங்கன்னா ஓகே இருக்கும் நினைக்கிறேன். இப்ப கிளியரா இருக்கு தியாகு, பேசுங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலாக நீ சபரி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக முத்துக்குமரன் மாதிரி ஒரு நல்ல நாலேஜ் உள்ள பர்சனாக இன்னைக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த ஜென்ரல் நாலேஜ் ஒரு செம மாசான மூமெண்ட் ஒன்று இருந்தது பார்த்தீங்களா? அதாவது இந்தியா லார்ஜஸ்ட் என்ஹெச் இஸ் ஹவுரா பிரிட்ஜ். அவனுக்கு மண்டையிலையும் ஒன்றும் இல்லை, பிஹேவியர்லையும் ஒன்றும் இல்லை கம்ப்ரதிங். ஆக்சுவலாக ரொம்ப வந்து இருக்கா நல்லா ஐப்பு கொடுத்துட்டு எங்கேயோ போறாப்லன்னு பார்த்தா நடுவுல மக்ருதிச்சு கமருதன் எடுத்துட்டு சொல்றீங்களே, நான் எனக்கு புரியல. திரும்பி கோட்டை அழிச்சிட்டு இல்ல ப்ரோ, இல்ல வரேன். ஆக்சுவலா சாமோட பாயிண்ட்ல தான் நான் ஆக்சுவலா ட்விட்டர் எக்ஸ்ரே போட்டிருந்தேன். ஆக்சுவலா என்னன்னா இன்னைக்கு இந்த ப்ரோமோல பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஆக்சுவலா அவங்க மதர் வந்து அவருடைய அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கமருதினை ரொம்ப ஒரு எமோஷனா வச்சு தன்னோட பையன் மாதிரி வந்து அவர் ஃபீல் பண்ணி வீட்டுக்கெல்லாம் வாப்பா அப்படின்னு சொல்லி, உனக்கு நான் வந்து பொண்ணு பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து அம்மான்னு சொன்னேன். அவன் என்ன மனுஷன் ஜென்மன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஸோ வந்து இது வந்து ஏன் வந்து இது வந்து முதல்லயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த ஷோல இருந்து எடுத்திருக்கணும். இது விஜேஸ் பண்ண தப்பு, மேக்கர்ஸ் பண்ண தப்பு, என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு மேலேயும் இவங்களை வச்சு டாப் 5 கொண்டு போனாங்கன்னா இது வந்து நம்ம ஆடியன்ஸை ஒரு பசங்க கூட மதிக்கல அப்படிங்கிறது அர்த்தம். இதோட தான் நான் சொல்ல ஆக்சுவலாக வந்தேன். பட் சபரி வந்து இஸ் வெரி குட் சோல், ரொம்ப நல்ல சோல் உள்ள பர்சன். அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தோடைய விருப்பம். இத்தனை டாக்ஸிக் பர்சன் கூட 2-3 பேர் நல்லா இருக்காங்க. ஒன்று சுபிக்ஷா, ஒன்று சபரி, ஒன்று அரோரா. பரவாயில்ல, இவங்க 3 பேர்ல யாரு ஜெயிச்சாலும் சந்தோஷம். மற்ற யாருக்கு கொடுத்தாலும் கப்பு ஒர்த்து இல்லை. என்னோட கருத்து. சாரி, கால் வந்துருச்சு, போயிட்டேன். நான் அப்புறமா பேசினது ஏதாவது ரிப்ளை பண்ணாங்களா? எதிர்கருத்து யாருக்காவது இருக்கா? யாருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சாம் சொல்லி யாரு பேசுனான்னு தெரியல. பட் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் காலையில மார்னிங் எக்ஸ்ல போட்டிருந்தேன். இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து தன்னுடைய மகனா பார்த்து உனக்கு நான் ஒரு அம்மாவா இருக்கிறேன்னு சொன்ன ஸ்பீச்சை இவர் வந்து கார்ல வந்துட்டு அம்மான்னு சொன்னேன்னு கிண்டல் பண்ற மாதிரி கேட்கறதா எனக்கு சரியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. பட் அந்த மாதிரிதான் சொன்ன மாதிரி இருந்தது. பட் ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்பு. இவனை என்ன ஜென்மமா வைக்கிறதுனே தெரியல.
எனக்கு இப்ப இவங்க பேசும்போது ஒரு செகண்ட்ல ஒரு தாட் வந்தது. லைக் ஹி இஸ் ஒர்க்கிங் வித் பிரவீன் பெனட் ஒன்லி. கம்ருதீன் கரண்ட்லி ப்ராஜெக்ட்ல இருக்கிறது மகாநதி சீரியல் தான். பிரவீன் பெனட்டோட வைஃப் கம்ருதீனுக்கு வந்திருக்கலாம், ஆனா அவங்க சபரிக்கு தான் வந்தாங்க. இதுல தெரியுது அவன் எப்படின்னு சொல்லி. பேசலாமா? பேசுங்க ஒரு நாட்டம். இப்ப யாரோ கேட்டாங்களா அம்மா அம்மான்னு, சபரி கேட்டானா கமருதீன்? கார்ல இருந்துட்டு கேட்டேன் பிரதர். அம்மா அம்மான்னு கத்துனது அவன் கீழே படுத்துக்கிட்டு அமுக்கும் போது கத்துனது பிரதர். அவங்க அம்மா கேட்கலாம். நான் அப்ப கத்துனேன், என்ன யாரும் கேட்கலையே, இப்ப கேக்குறீங்கன்னு அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். இல்ல அத நான் சொல்ல ப்ரோ, அது கிண்டல் பண்ற மாதிரி ஆச்சுன்னு சொல்றேன். அது ஒரு கிண்டல் பண்ற மாதிரி ஆச்சுல. அவர் வழியில அம்மா அம்மான்னு கத்துனாரு. சபரியே தானங்க சொல்றான் அம்மா அம்மான்னு கத்துனல அப்படின்னு கேக்குறான்ல. நீ கத்துனல, அப்ப யாராச்சும் உனக்கு இது பண்ணாங்களான்னு கேக்குறான்ல. இல்ல இப்போ ஆமா, அது நான் உங்களை தள்ளுறதுக்கும், அதாவது எப்படி சொல்றதுன்னா அடிக்கிறதுக்கும் தள்ளுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ரெண்டுமே வைலன்ஸ் தாங்கிறது ரெண்டு பேருக்கும் புரியணும்ல. நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவரு வழியில தான் கத்துனாரு, ஆனா இவர் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாருல்ல. அது ஏன் அவரோட அந்த மாதிரி நான் சொல்ல வந்தேன். கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. அவர் அம்மா தான் வந்து உனக்கு ஒரு அம்மா மாதிரி இருக்கிறேன்னு சொன்னாரு. அதை வந்து ஏன் கிண்டல் பண்ணி பேசணுங்கிறத நான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். அது பண்ணக்கூடாது, தப்பு தானே? ஆமா ப்ரோ, கிண்டல் பண்ற மாதிரி இருந்தா தப்புதான். ஆனா லைவ் பார்க்காம எனக்கு அதுல கருத்து சொல்ல முடியல. ஏன்னா லைவ்ல சாரி ப்ரோமோல ஒண்ணு காட்டுவாங்க, லைவ்ல வேற ஒண்ணு நடக்கும் இல்லையா? அதனாலதான் அத பத்தி நாங்க பேசல. லைவ பார்த்துட்டு பேசுவோம் அப்படின்ட்டு அத பத்தி பேசல. அப்புறம் அந்த அப்டேட் குடுக்குறங்க பேர்ல ஏதாவது உளறிட்டு இருப்பாங்களா ப்ரோ? அந்த மாதிரி எல்லாம் ஆமா ப்ரோ, அது சும்மா தேவையில்லாம லைவ் பார்த்துட்டு தான் பேசுவாங்க. அதனால பேசணும். நீங்க சொன்ன விஷயத்த நான் மதிக்கிறேன். ஆனா அது இல்ல அது அண்டர்ஸ்டாண்டபிள். இது ப்ரோமோல வந்து காலங்காலமா இப்படிதான் ஏமாத்திட்டு இருப்பானுங்க விஜய் டிவி. ஆனா இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் அவன் சொன்னான்ல, ப்ரோமோலயே சொன்னான்ல, அது சின்ன ஜஸ்ட் ஒரு 3 வார்த்தையா இருந்தாலுமே அவன் பேசுனது வந்து மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டான். அவ்வளவுதான். அது ப்ரோமோ 30 செகண்ட் வச்சு ஃபுல்லே வந்து பண்றாங்கல, அதுக்கு சொல்றேன் நான் ப்ரோ. அதுக்கு ப்ரீ பேஸா சபரி பேசியிருந்து அதுக்கு இவன் கவுண்டர் கொடுக்க பேசியிருந்தானோ, இல்ல இவன் அதை வச்சு ட்ரிகர் பண்ண பேசியிருந்தாலும், எது பேசியிருந்தாலும் அந்த இடத்துல சபரியை பார்த்து நீ அம்மா அம்மான்னு கத்தனல்ல அப்படின்னு சொன்னது அந்த அந்த முன்னாடி நடந்த அந்த கில்லர் காயின் டாஸ்கை வச்சு அவன் பேசுறான். இல்ல பிரதர், அதான் என்னோட ஒரு வீடியோ எடிட் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியல. கான்ட்ரோவர்சிங்கிற மேட்டர் எப்படி பண்ணுவாங்க தெரியும் ப்ரோ. எனக்கு ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் இவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி 30 செகண்ட்ல காட்டுறதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்றேன் நான். ஓகே, அது உங்களோட ஒப்பீனியன் ப்ரோ. இது என்னோட ஒப்பீனியன். அந்த 3 வார்த்தையில அங்க வந்து அவன் கிண்டல் பண்ணி எனக்கு என்னன்னா ப்ரோ, எனக்கு என்னன்னா நாளைக்கு போஸ்ட் நினைச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஏதாவது நடக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாலும் அதை வச்சு ஒரு நரேட்டிவ் பாருங்க, சபரி நடக்கிறாரு, சபரி கீழே ஏதோ முறைக்கிறாரு பாருங்க, அதை வச்சு ஒண்ணு பேசுவாங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகே, சபரியை பத்தி பேசுறதுக்கு சத்தியமா நிறைய இருக்குங்க. இப்போ ஆக்சுவலா நம்மளுக்கு ஃபுட்டேஜே இப்போ நிறைய இருக்கு சபரியை பத்தி பேசுறதுக்கு. இந்த லைவ்ல இப்ப நடந்த கேம்ல எவ்வளவு பிரில்லியண்டா, எவ்வளவு அழகா, எவ்வளவு நேர்த்தியா அந்த 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 கொஸ்டினுக்கு உள்ள எல்லா ஆன்சரும் கிட்டத்தட்ட ஒரு 60-70% தெரிஞ்ச ஒரு பர்சனா அவங்க இருக்கிற ஒரு ஆளவு தான். சோ அந்த மாரி விஷயங்களை நீங்க நல்லா எடுத்து பேசிங்கன்னா பரவாயில்ல, இது நல்லா இதாகும். இந்த கான்ட்ரவர்சி அவனுங்கதான் கோமாளித்தனமா கான்ட்ரவர்சின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா நம்மளும் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதுதான் திரும்ப சொல்றேன், இந்த சத்தத்துல இந்த அன்வான்ட் நாய்ஸ்ல ஆக்சுவலா சபரி போடுற எஃபர்ட்ஸ், மத்தவங்க போடுற எஃபர்ட்ஸ் மறைஞ்சு போயிடுது. நீங்க அவர் இப்போ நடந்துருச்சு, ப்ரோமோல எல்லாம் வரல. ஏன்னா எப்பவுமே நல்ல விஷயங்களை ப்ரோமோல போட மாட்டாங்க இல்லையா? ஆக்சுவலா நல்லா பண்ணிருக்காரு. அத ஃபுட்டேஜ் எடுத்து அதை பத்தி பேசி அதை சார்ந்து போக. ஏன்னா ப்ரோ இங்க நல்லது பண்றது எல்லாம் பேச மாட்டாங்க. இப்போ இவங்க இப்ப எந்த டாபிக் பத்தி பேசுறாங்க தெரியுங்களா? இந்த 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 ப்ரோமோ வச்சு அன்னைக்கு வந்து அந்த ஒரு லேடி உள்ள இருக்கு, அன்னைக்கு ஒரு கண்ணை உடைச்சு விட்டாங்க, அன்னைக்கு ஏன் பேசல, அன்னைக்கு ஏன் தூக்கல, டேய் என்னடா பிரச்சனை, நீங்க யாருடா நீங்க? அது மாதிரிதான் இருக்கு இவனுக்கு பண்றது பேசுறது எல்லாம் பார்த்தா. ஒரு விஷயம் ஆப்வியஸ்லி டைல்யூட் பண்றாங்க.
ஏன்னா அவங்களும் என்னடா பிரச்சனை, நீங்க யாரா எதுக்குடா நீங்க காசு வாங்குறீங்கன்னா நீங்க காசை வாங்கிட்டு எதாவது திரும்பிங்கடா. எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? எல்லாரும் அவன் உழைச்சு சம்பாதிக்கிறவன் இருக்கான், நேர்மையா சப்போர்ட் பண்றவன் இருக்கான், பிடிச்சிருக்கு பிடிக்கல அவன் ஒப்பீனியன் சொல்றவன் இருக்கான். அந்த இஷ்யூ முடிஞ்சு மறந்துட்டு பேசுறாங்க. சாண்ட்ரா கூட பேக் பைட்டிங் வந்து நிறைய சபரி பத்தி பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவருக்காக ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே இந்த பின்னாடி பேசுற வரலாறு ஒரு ஆள் இருக்குங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது யார் பத்தியும் பேசுறது எல்லாருமே கம்மிதாங்க. மாட்டாங்க. சபரி எல்லா இடத்துலயும் கேள்வி கேட்டாரு, பிரச்சனை வளரக்கூடாது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு. அப்பெல்லாம் கண்டென்ட் பிளாக்கர்னு சொல்லிட்டு அவர் அடிச்சுட்டு வெங்காயம் விக்கிறான், வெங்காயம் பண்றான், அனியன் ஸ்டார்னு கலாச்சிட்டு ஒண்ணுமே பண்ணல இல்லாம இன்னைக்கு வந்து பார்வதி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. கண் அடிபட்டு கால் அடிபட்டு ஏத்துக்கவே முடியாது. இல்ல ஆக்சுவலா சாண்ட்ரா வந்து விளையாடுறது கேமா இல்லைன்னு தெரியல. இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறவங்க இப்ப யாரு இவருதான் சபரி தான். ஏங்க சாண்ட்ரா இல்லைங்க, அந்த பிளேஸ்ல யாரு இருந்தாலும் அந்த மனுஷன் நிப்பாங்க. பிகாஸ் அவன் நல்லவங்க. கண்டிப்பா ஏங்க சாண்ட்ராக்காக மட்டும் நிக்கலங்க. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் டிடிஎஃப் டாஸ்க்ல அந்த 2 பேரும் 6.5 மணி நேரம் நின்னு இருக்காங்க. அதுக்காகவும் நின்னாருங்க சபரி. அதான் சொல்றேன். விக்ரம் கூட இடத்துல தூங்குனாப்ல. ஹாய், கங்க்ராச்சுலேஷன், சபரி ஜெயிச்சிட்டாரு. நன்றி Thank you. ஹாப்பி நியூ இயர் தாத்தா. Thank you and wish you all தாத்தா. நானும் சொல்ல நினைச்சேன் ஹாப்பி நியூ இயர். நேத்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல பார்த்தா சொல்ல முடியல. ஹாப்பி நியூ இயர் தாத்தா. நேத்து ஒரு ஸ்பெஷல பார்த்தா சொல்ல முடியல. ஹாப்பி நியூ இயர் தாத்தா. Thank you and wish you the same. Happy New Year. Thank you. Happy New Year. Happy New Year to Tata. Thank you and wish you the same. நான் என்ன சொல்ல அதான் ப்ரோ, ஆக்சுவலா அவர் அங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல, அவர் எல்லாத்துக்கும் சொல்ல மாதிரி நிப்பாரு. இப்பவாவது சாண்ட்ரா வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பின்னாடி எத்தனை பேசியிருக்காங்க சபரி பத்தி தப்பா. நின்னது மட்டும் இல்லங்க, 6.5 மணி நேரம் சபரி மட்டும் இல்ல, சாண்ட்ரா மட்டும் இல்லங்க, பிரஜினும் புரிஞ்சுக்குவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரஜினும் வெளியே இன்னமும் இன்டர்வியூ கொடுக்கறதுல சபரி டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்கான். சோ அட்லீஸ்ட் இனியாவது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் புரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். புரிஞ்சுக்கலனாலும் சபரிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. சபரி அப்படியே தான் இருக்க போறோம். அதுதான் இப்ப தேவையே இல்லை. இவங்களாம் வேணாமே, இவங்களாம் என்ன இல்ல ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்க கூடாது நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாதுல்ல. அவங்களோட இது அவ்வளவுதான். இல்ல பிரதர், ஃபோர்ஸ் பண்ணல, புரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்றேன். புரியலனாலும் பிரச்சனை இல்லன்னு தான் சொல்றேன். சபரியாவும் அப்படியேதான் இருக்க போறான். நல்லது செய்யறதும் செஞ்சுட்டு தான் இருக்க போறான். அதுல எந்த மாற்றமும் அவனை பத்தியே அவ்வளவு தூரம் கேரக்டர் தப்பா பேசுனாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணாங்க 2 பேரும் சேர்ந்து. அவங்க கேம லிட்டரலா வந்து உடைச்சு விட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட பர்சனுக்காக சபரி வந்து டிடிஎஃப் வின் பண்றதை விட்டுட்டு நிக்கிறான். அது பெரிய விஷயம் இல்லையா? இத வந்து சாதாரணமா அவங்க அப்படிதான், அவங்க அப்படி பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்துல கடந்து போயிட முடியாது இல்லையா இந்த விஷயத்த. ஓகேவா? 2 பேர் உள்ள வந்தாங்கன்னா அங்க யாரு நெகட்டிவா இருக்காங்களோ அவங்கள அடிச்சிருக்கணும். அவங்கள அடிக்கிறத விட்டுட்டு பாசிட்டிவா இருக்கிற பர்சனை நீங்க வந்து அவன் கேம் ஏதோ ஒரு விஷயத்துல டல்லா நடந்ததுன்றக்காக 1 வீக்ல அவனோட கேம ஃபுல்லா முடிச்சு விட்டீங்கல்ல. அதை விட பர்சனல் அட்டாக் பண்ணீங்க. சபரிய ஒரு கண்டஸ்டன்டா நீங்க வந்து நீங்க என்ன வேணா பேசிருக்கலாம். ஆனா அவனோட பர்சனல்ல எல்லாத்தையும் எடுத்து பேசுனீங்க எப்படி இருப்பான்ட்டு. ஒரு பிரஷ், ஒரு சின்ன இஷ்யூ, அதுக்காக அவ்வளவு தூரம் அவனை உடைய வச்சீங்க. சாரி கேட்டான், எல்லார்கிட்டயும் சாரி கேட்டான். வன்மோன்னு சொல்லி உட்கார வச்சீங்கல்ல அடிச்சு. அப்படிப்பட்ட பர்சன் அவனோட டிடிஎஃப். சரியா? இங்க இந்த கேம்ல சர்வைவல் இருக்கு. அந்த சர்வைவலை விட்டுட்டு நான் வந்து உனக்காக வந்து நிக்கிறேங்கிறது பெரிய விஷயம். ஓகேவா? அந்த ஹியூமானிட்டி அவனுக்கு இருக்கு. அவங்க அம்மா அவன் நல்லா வளர்த்துருக்காங்க. அதை இங்க பேசணும். அதை இங்க பேசப்படாம அவன் நல்லவன், அதனால இதுக்கு முன்னாடி வந்து அவன் 80 நாள் ஒண்ணுமே பண்ணல, இப்ப மட்டும்தான் அவன் வந்து விளையாடுறான், டிடிஎஃப்ல விளையாடுறான்னு சொன்னாங்கன்னா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா டாஸ்க்கும் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து அங்க உள்ள இருக்க 20 பேருக்கோ இல்ல குறிப்பிட்ட சில நம்பருக்கோ தன்னை பத்தி நிரூபிக்கணும் அப்படின்றதுல எந்த இதுவுமே அவசியம் கிடையாது. அவன் நிரூபிக்கணும்னு நினைக்கிறது மாஸ் மெஜாரிட்டி, கோடிக்கணக்கான பேருக்கு போய் ரீச் ஆகுது. அந்த மக்களுக்கு தான் நிரூபிக்கணும். அதை சபரி நிரூபிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அதுதான் பெரிய விஷயம்.
ஓகே ப்ரோ. அந்த மக்கள் பாப்பாங்கன்றத நினைக்காம கூட அவன பத்தி தப்பா பேசுனாங்கல்ல. சோ அத வந்து அவனுக்கு தெரியாதுல்ல. வெளியில இருக்க எங்களுக்கு தெரியும்ல. சோ நாங்க தான அத பத்தி இப்ப பேசணும். அதனால தான் நான் பேசுறேன். ஓகேவா? இப்ப இல்ல அருணா, ஓகே ஓகே செட்டுல என்ன பண்ணுவான், ஒருத்தரை மிதிச்சு கூட மேல வருவான். அது என்னென்னமோ சொன்னாங்க. இப்ப இது பிக் பாஸும் ஒரு செட்டு தான். இங்க எல்லாருமே வேலைக்கு தான் வந்திருக்காங்க. இங்க அவன் யாரையும் மிதிச்சு மேல போகல. திரும்பி சொன்னா அவனோட இதை விட்டு கொடுத்து தான் ஒருத்தரை காப்பாத்துக்கிறதுக்கு போயிருக்கான். சோ இப்பயா தெரிஞ்சுக்கிட்டு செட்ல அவன் எப்படின்னு சொல்லி. அதுதான். அவன் வீட்டுக்குள்ள அவன் முன்னாடி பேசுறீங்க, அவன் பின்னாடி பேசுறீங்க. எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு தான் இருக்கான். இங்க பாருங்க, அங்க 60 கேமரா இருக்குன்னா, 61 கேமராவா சபரி இருக்கான். புரியுதா? அவன் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவன் ஏன் வந்து அங்க சைலண்டா இருக்கான் அப்படின்னா, நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க. நான் பண்றது அங்க ஆடியன்ஸ்க்கு தெரியும் அப்படிங்கிறதுல தான். இன்னொன்னு அன்வான்டடா ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ண இன்னைக்கு விரும்பல. யாரையும் அவன் ஹர்ட் பண்ண விரும்பல. இன்னைக்கு அதுதான் அவன் பண்றது. இன்னைக்கு இன்னைக்கு லைவ்ல சாண்ட்ரா வந்து அவர்கிட்டயே டைரக்டாவே சொல்லுவாங்க. இது மாதிரி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, அது உங்க பெர்ஸ்பெக்டிவ், நீங்க வச்சுக்கோங்கன்ட்டு கிளம்பிடுவாரு. அவ்வளவுதான். பிகாஸ் ஷீஸ் irrelevant, her opinion is irrelevant and likewise Rajin's opinion also is irrelevant. தேவையே கிடையாது. இவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்றது? 10 பைசா பிரயோஜனம் இல்ல. இவங்க திடீர்னு வந்து ஒரு விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. இவங்க இவங்க இவங்கெல்லாம் யாரு என்னென்ன பேசியிருக்காங்க, இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது, இதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கும். அதெல்லாம் சும்மா விளையாட்டு, நடிப்பு. ஆக்சுவலா அதே மாதிரி ஒண்ணுங்க. ஆக்சுவலா நல்லவங்களுக்கு எப்பவுமே வெளியே ஒரு தனி மரியாதை பிளஸ் நல்லா தான் அங்க இருக்க போறாங்க. அவங்க இப்ப வெளியே வரவங்க எல்லாருமே, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் டாக்ஸிக் பீப்புள்ஸ் எல்லாரும் நம்ம தான் பார்க்க தான் போறோம். ஆக்சுவலா இவங்களை விட வாய்ப்பு சபரிக்கு தான் ஆக்சுவலா இருக்க போகுது. நல்லவங்களுக்கு என்னைக்குமே சான்ஸ் கண்டிப்பா இருக்கும் வெளியே. ஏன்னா இஸ் a வெரி குட் ஹியூமன். யா ப்ரோ, தேங்க்யூ. அது கரெக்ட் தான். பட் உள்ள வந்து என்ன வேணா அவனை பேசலாம். அவனும் கேட்கல. அவன் வந்து அந்த இடத்துல பேசாம இருக்கான். வெளியில உள்ளவங்களும் அதை கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்ல. சோ நான் பேசத்தானே செய்வோம். அதுதான் என்னோட ஒப்பீனியன் எடுத்து வைக்கிறேன். நான் ஆலன் ப்ரோ சொன்ன மாதிரிதான். அந்த நல்லவங்கிற போர்வேலையும் 80 டேஸா நீ ஒண்ணுமே பண்ணல, நீ வந்து கேம் மட்டும் இப்ப டிடிஎஃப் மட்டும் தான் நீ விளையாண்ட அப்படின்னு பேசுறவங்களுக்காக தான் என்னோட பதில். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த மாஸ் டாஸ்க்ல இருந்து அவன் இப்ப வரைக்கும், அதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் டாஸ்க், அதுல நைட்டு தூங்காம தண்ணி அந்த பைப் லைனுக்கு நேரா போய் படுத்திருந்து அந்த ஐடியா கொடுத்து அங்க ஒரு தண்டம் ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்து இருந்தது கமருதீன். சரியா? அப்படி இல்லாம நைட்டு ஃபுல்லா 2 டேஸா முழிச்சிருந்து அந்த டாஸ்க் பண்ணி இப்ப நான் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுவேன் பாயிண்ட் பை பாயிண்டா. எல்லா கேம்ஸும் எல்லா டாஸ்க்கும் நல்லா இதுக்கு மெயினான அந்த டாஸ்க்ல இதை ஹைலைட் பண்ணி சொல்லுங்க. அன்னைக்கு கழுவுறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு பசங்களோட தண்ணி போர்ஷனை எடுத்து பொண்ணுங்களுக்கு கொடுத்தாரு. அன்னைக்கு அவரோட ஹியூமனிட்டி பத்தி ஒருத்தன் கூட பேசல. நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது மதிக்காம வந்து அது அவருக்கு கொடுத்த வேலை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு கடந்து போனானுங்க. அன்னைக்கு ஹியூமனிட்டிக்கு அதெல்லாம் எவனும் பேசல. இன்னைக்கு பேசுறானுங்க. ஏன்னா அவங்களுக்கு காரியம் ஆகணும், அதனால பேசுவானுங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஸ்டாண்ட் தான், ஒரே விஷயம் தான். அவர் விளையாடினாரு, அவர் எவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமோ கொடுத்தாரு. அவர் நல்ல விஷயத்துக்காக கரெக்டா குரல் கொடுத்தாரு. குரல் கொடுக்கும் போது கண்டென்ட் பிளாக்கர்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்தீங்க. பேரை கொடுத்து முடிச்சுட்டு ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயத்த எக்ஸாஜரேட் பண்ணி அவன் வாண்டடா இந்த எண்ணத்தோட தான் அதை பண்ணான்னு சொல்லிட்டு அவன் அடிச்சிங்க. அடிக்கும் போதும் சொன்னோம் அவன் அந்த எண்ணத்தோட பண்ணாங்க. ஒரே நிமிஷம், சாரி இதுக்கு முக்கியமான காரணம் ஹோஸ்ட் தான். ஹோஸ்ட் வந்து வெறும் இருங்க, ஹோஸ்ட் என்ன பண்ணாதீங்க. அவர் பேசி முடிச்சா நீங்க ஒரு பாயிண்ட் பேசுங்க. ஹோஸ்ட் வந்து குறை சொல்லாதீங்க பிரதர். எனக்கு அவரை பேச விடுங்க. எல்லாரும் ஓவர்லாப் பண்ணாதீங்க. அவங்க பேசி முடிச்சா அப்புறம் பேசுங்க. அன்னைக்கு வந்து அந்த ஆக்சிடென்டா பட்ட ஒரு விஷயத்த எக்ஸாஜரேட் பண்ணி அவன் காழ்ப்புணர்ச்சியோட இது இருந்திருக்கான். அது பார்வதி தவிர வேற யாருக்கோ பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு சாயத்தை பூஸ்டிங்கல்ல, அது கேமா மட்டும் தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு வேற ஒரு சாயத்தை குத்தி அவனை அடிச்சு உட்கார வச்சிங்க. அன்னைக்கு கூட அவனுக்கு புரியல என்ன நடந்ததுன்னு அவனுக்கு புரியல. அவன் திரும்ப நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லையே, ஏன் இப்படி சொல்றாங்கன்ற ஒரு அதனாலதான் அவன் குக்கூனானா. அவங்ககிட்ட கெட்ட எண்ணம் வச்சுலாம் ஒண்ணும் பண்ணல. கூட இருந்து சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஊதி பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல குளிர் காஞ்சி நல்ல பேர் வாங்கிட்டு அப்படியே போர்வையில ஒளிஞ்சுக்கிட்டு வந்த ஆட்கள்லாம் வந்து இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு கோவம் வருது அருணா, எனக்கு செம்ம கோவம் வருது, எரிச்சலா ஆகுது எனக்கு. புரியுது ப்ரோ, என்ன பண்ண வேண்டியதா போகுது. இல்ல நம்மளுக்கே எடுக்கிறாங்கப்பா.
எனக்கு டென்ஷன் ஆகுது. ஹியூமனிட்டி எல்லாம் தயவு செய்து இப்போ வந்து பேசாதீங்க. நாங்க கன்சிஸ்டன்டா தான் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க தான் உங்களுக்கு அவங்க அஜெண்டா இல்ல ப்ரோ வந்து அடுத்த வாரமே வந்து புனிதர்ன்ற பட்டம் கொடுத்தாங்க. செயின்ட் சபரின்னு பரப்புறது யாரு? எல்லாமே நெகட்டிவா பண்ணிட்டு இப்போ வந்து ஃபைனலா வர்ற வீக்ல வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம்ன்றத எப்படி ஏத்துக்க முடியும் எங்களால? என்ன தெரியுமா ஆலன், Sabri is turning all the weapons towards them, whoever threw it on him. இல்ல இதுல இன்னொரு சக்சஸ் ப்ரோ, சாரி இன்டரப்ஷனுக்கு. இப்போ இது சபரியோட சக்சஸா கூட நீங்க பாக்கலாம். ஏன்னா அவ்வளவு நெகட்டிவா இருந்தவங்க கூட இன்னைக்கு அவரை பிடிக்குது அப்படின்னா அது அவரோட சக்சஸ் தானே. 100% அந்த கிரெடிட் தான் ப்ரோ. பட் அப்படி வந்து எல்லாமே பேசிட்டு அப்ப பேசினவங்க தானே இன்னைக்கு வந்து இத சொல்றாங்கன்னு எடுத்துக்கிறோம். ஆனா அப்ப தப்பா பேசுனீங்கல்ல, அந்த வாய் ஏன் அப்படி பேசுச்சுன்னு தான் கேக்குறோம். முன்னாடி இருந்து அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். அத புரியாம இப்ப மட்டும் நீங்க அப்ப ஒரு ஃபேக்கா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டீங்க. இப்ப வரையும் இன்னும் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனியன் டிபி வச்சு நைட்டு வந்து ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் போட்டு ஆனியன் டிபி வச்சு நம்ம எல்லாம் பேசுவோம் அப்படின்னு கேவலமா ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணி பேசினவங்க தான் இன்னைக்கு வந்து அவங்க ஆள் என்ன லட்சணத்துல அங்க வந்து ஒரு உமனா இருந்துட்டு ஒரு உமனை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட பேச துப்பு இல்ல. இவங்க எல்லாம் ஃபெமினிஸ்ட்னு தூக்கிட்டு வந்துருவாங்க ஃபெமினிசம் பேசிக்கிட்டு. நான் அவங்க எல்லாம் இன்னைக்கு கேவலமா கேட்பேன். யாராவது வந்தீங்கன்னா நிஜமா வாயில நல்லா வருது, கேவலமா கேட்பேன். 100%. ஏன்னா அதுல முக்கியமா 2 பேர், நான் இங்க பேர் சொல்ல விரும்பல, அந்த 2 ஃபேண்டம் தான் ரொம்ப வர்ஸ்டா போயிட்டு இருக்கு. நீங்க பேர் சொல்லுங்க ப்ரோ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க வாங்காத அடி கிடையாது. நீங்க பேர் சொல்லுங்க, எங்களுக்கு அதுக்கெல்லாம் பயமே கிடையாது. இல்ல எம்எஸ் டாம்னு ஒரு ஃபேண்டம், அவங்க தான் வந்து ஓவர் நெகட்டிவ். அவங்க சபரிய மட்டும் அடிக்கல, சபரி ஃபேன்ஸா இருக்கிற எங்க வுமன்ஸ் எல்லாரையும் அடிச்சாங்க. ஐயோ ரொம்ப 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 நான் ஒன்னு சொல்லட்டுமா, பூனையோட காலம் எல்லாம் போயிடுச்சுங்க. இது சிங்கம் கர்ஜிக்கும் டைம் இது. அதனால ஜஸ்ட் இக்னோர் தட். வரே வா. இல்ல இது சொல்லிடுறேன். இங்க பாருங்க, அவரோட அதாவது இப்போ எல்லாரும் நல்லா பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவரோட குணாதிசயம் தான். ஓகேவா? அந்த கிரெடிட் அவருக்கு போய் சேரணும். அதுல கிளியரா இருக்கேன். ஆனா அது மட்டும் தான் அவருன்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்களா? அதை ஏத்துக்கவே முடியாது. அன்னைக்குல இருந்தும் ஏத்துக்கல, இப்பவும் ஏத்துக்கல. இல்ல அது அவங்க சொல்றதுனால அவர் அப்படி ஒண்ணு ஆக போறது இல்ல ப்ரோ. இல்ல பட் சொல்லி ஆகணும்ல, அதுக்கு கவுண்டர் கொடுத்தே ஆகணும். பிரச்சனை ஆயிடும். இன்னைக்கு சபரிக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரு நினைக்கிறீங்க? அன்னைக்கு காலை எரிமிச்சுட்டா ஷூட் கறந்தவங்கள இன்னைக்கு சபரிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இல்ல எத்தனை தடவை கேட்டோம். இல்லங்க கனியும் அமித்தும் வந்து ஷூ போட்டு வர சொன்னதே இது ஒரு பிசிக்கலா போற ஒரு கேம், அடிபட்டுரும் அதனால போட்டு வர சொன்னாங்க. சொல்லும் போது இல்ல சண்டேல வந்து அடிகள் விழதானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசி சொன்னவங்க கனி சொன்னாங்க. அதுதான் வீரவசனம் பேசிட்டு வந்துட்டு காலில் மிரிச்சிட்ட உடனே எப்படி பாரு ஒரு பொண்ணென்றும் பாராமல் காலை மிரிச்சுட்டான். எனக்கு புரியலையே. நான் ஒரு ஸ்பேஸ்ல பேசும்போது சொன்னேன், எதரிச்சா பட்டிருக்குங்க, தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டாங்க அந்த பையன் எப்படி சொன்னப்ப ஒரு அம்மா என்ன கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானமே இல்லையா? ஒரு அம்மா கண்ணு போண்டா கோதி மாதிரி வீங்கி இருக்கு அப்படின்னு. அதோட அந்த ஸ்பேஸுக்கு போறதை விட்டுறேன். சரி ரைட்டு, உங்களுக்கு அறிவு இவ்வளவு இருக்கு, உங்ககிட்ட நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதே அம்மா இன்னைக்கு ட்வீட் பண்றாங்க, சபரி வந்து ஜெயிச்சுட்டா வின்னர். ஏய் எனக்கு புரியல, நீங்களாம் யாரா? நீங்களா என்னடா நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க? வாயும் கையும் இருக்கிற ஏதாவது பேசுறீங்களா? சபரிக்கு 5 பேர் தான் சப்போர்ட் பண்றாங்க, 5 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு டீச் பண்ணாங்க. அதுக்கு இன்னொரு குரூப் செயின்ட் சபரின் பேர் வச்சது வந்து ஏதோ நல்லவன் சொல்றதுக்காக இல்ல, அவனை அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு ட்வீட்டே போடல. அதை கொண்டாடல இவங்கலாம் சிரிச்சு. எனக்கு புரியலையே, எல்லா இடத்துலயும் பல்ல கடிச்சுக்கிட்டு சும்மா இருந்ததுக்கு காரணம் இவனுங்க கிட்ட எல்லாம் பேசி நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படின்ட்டு தான் கடந்து போறது. அதான் அலன் ப்ரோ, இன்னொன்னு 5 பேருக்கு மட்டும் தான் ஸ்பீக்கர்ல வச்சுக்கிட்டு மத்த யாருக்கும் ஸ்பீக்கர் கொடுக்காம பேசுவாங்க அந்த ஸ்பேஸ்ல. அவங்களே துதி பாடிப்பாங்க, பார்வதி பார்வதி துதி பாடிப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. எவ்வளவு நாசுக்கு பாருங்களேன். இல்ல கமெண்ட் போட்டா எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுறாங்க. ஒரு நிமிஷம், இந்த துதி பண்றாங்கல்ல, அவங்க வீட்டு பொண்ணுங்களையோ இல்ல மகளையோ மருமகளையோ இல்ல அக்காவோ தங்கச்சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட பழக விடுவாங்களா? இதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்களா?
இல்ல அது சொல்லிட்டாங்க. அவங்க வீட்ல ஏன் போவேனா அப்படி பர்சனலா கூட தேவையில்ல. அவங்களே எடுத்துக்குவோம். இல்ல அவங்களே பொதுவா நான் இப்படி ஒரு சொல்றேன். ஃப்ரெண்டு இப்படி அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு அவங்க நான் கூட வச்சுக்கவே மாட்டேன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. பார்வதி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட என் கூட நான் வச்சுக்க மாட்டேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இதுக்கே அங்க ஆனா போகணும். காசு கொடுத்தா கை தட்டுவீங்க. அது என்ன வேணா பண்ணுவாங்க. காசை கொடுத்தா இன்னொன்னையும் திம்பாங்க. அதான் சொல்லுங்க. இன்னொன்னு இருக்குல்ல, அதான் ஜோதி, எனக்கு என்ன தெரியுமா, ஃபெமினிசம் எல்லாம் பேச வந்துடுறாங்க ஜோதி. எனக்கு அதுதான் இவங்கள பார்த்தாலும் அப்படியே என்ன சொல்றது, இந்த அவ்வளவு மாதிரி கோவம் ஆளுங்க தான் வருது. இப்பெல்லாம் ஃபெமினிசம்னு பேசிக்கிறது. அதனாலதான் இவங்கள அவங்க பார்த்தா எனக்கு சிரிப்பா வரும். இல்லைங்க இப்போ இல்ல ஒண்ணு இப்ப அவங்க ஃபெமினிசம்னால அவங்க ஃபெமினிசம் பார்த்தா பயமா இருக்கு. இன்னசென்ட் பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்க சொசைட்டில. அவங்களோட ஃபேக் ஃபெமினிசம் அப்படிதான் இருக்கு. இல்ல இப்ப அப்படிதான் ஆயிட்டு இருக்குங்க, நிறைய ஆயிட்டு இருக்குங்க இப்போ. ஏன்னா சீரியஸ்லி தே கேன் கில் இன்னசென்ட் பீப்புள். ஹலோ, கை தூக்கி காத்து நிக்கிறேன், பேசிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஒரு ஆவேசத்துல இருக்கனா எனக்கு அப்படியே வந்து டென்ஷன் ஆகி வருது குக்கு. மன்னிச்சிருங்க. சாரி குக்கு. நான் ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் குக்கு. சாரி. இப்போ என்னன்னா நிறைய பட்டம் கொடுத்தாங்க. ஒரு புனிதரா இருந்து எப்படி வந்து ஒரு ஷோவை ஜெயிச்சிட முடியும், மக்களை ஜெயிச்சிட முடியும்? கண்டென்ட் வேணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ப்ரமோல வரணும், எவ்வளவோ வாரம் டெய்லி மணி நேரத்துக்கு அருணா வாயை கிண்டாதீங்க. பேசுங்க. அதுதான் நான் பேசல, கதை போமா பேசுறாங்க ஒரு நாட்டம். ஐயோ சாரிங்க, பரவாயில்ல. இல்ல நான் சொல்லிட்டேன். நான் அதை ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, அதனால சாரி. தேங்க்யூ. சபரிக்கு தான் இப்படி நடக்குதுன்னா சபரி ஃபேனுக்கும் இப்படிதான் நடக்கும் போல. என்னன்னா நான் சந்தோஷமா வந்தேன் ஷோ பார்த்துட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளா சிங்க்ரனைசேஷனும் கிடைக்காம இப்ப பேர் பேசாங்க, இந்த அளவுக்கு வந்திருக்கு. அந்த பையனோட புத்திசாலித்தனம் எல்லாம் இருக்கு. அப்புறம் முறையா பிக் பாஸ் நான் கேட்டிருக்கேன், சந்தோஷமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல, இது பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது சோசியல் அதாவது வெளியே எப்படி இருக்காங்களோ அது மாதிரி அங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன பொழுதுக்கும் சண்டை போட்டுட்டா இருக்கோம் வீட்டுல, ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்குமா? சண்டை போட்டாதான் கண்டென்ட். அது எனக்கு புரியவே இல்லை. அந்த பையன் நல்ல பையனா இருக்கா, அது அவனோட கேரக்டர், அவ்வளவுதான். சண்டை போடலன்றதெல்லாம் அவனோட டைட்டில் வின்னர் ஆகக்கூடாது, அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றது எனக்கு எப்படி ஏத்துக்க முடியுமானே தெரியல. இல்லங்க, நான் சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன். அந்த இந்த விஷயம் கள்ளிப்பால் மேட்டர் நடந்ததுல, கள்ளிப்பால் மேட்டர் நடக்கும்போது சரி திவ்யாவை போட்டு அடிச்சாங்க, ஓகேவா? அந்த இடத்துல ஒரே ஒரு குரல் மட்டும், இல்ல இது தப்பு, இது இப்படி பேசக்கூடாது அப்படின்னு அழகா எடுத்து சொன்னாரு. நீங்க பேசுறது எனக்கு வெளியே போயிட்டு வரட்டா? உங்களுக்கு இதை மட்டும் கேட்கல. கேக்குது. இதையும் கேட்டுக்கோங்க. யாராவது பேசுறா இதுல வாயிலே சொருவுங்க, இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து போயிட்டு வாங்க, டக்குன்னு சொல்லுங்க அவங்க கிட்ட. இந்த வர கேட்கவே இல்லை நீங்க பேசுனது, எனக்கு இப்ப கேக்குது, சொல்லுங்க. இல்ல அந்த அந்த கள்ளிப்பால் மேட்டர் இருக்குல்ல, அந்த கள்ளிப்பால் மேட்டர் அப்போ வெளியில வந்து நைட்டு இந்த கானா பாக்ஸ் செஷன்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்போ திவ்யா அந்த வார்த்தையை விட்டுருவாங்க. அது யாருமே கொஸ்டின் பண்ணிருக்க மாட்டாங்க. அது தவறுன்னு சொல்லிட்டு எடுத்து, அது கரெக்டா எடுத்து, இதனாலதான் அது தவறு, அது எவ்வளவு ஒரு விஷயத்தை தாண்டி வந்திருக்கு, அப்படி அசால்ட்டா சொல்லிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து இது பண்ணுவாங்க. திவ்யாவை அன்னைக்கு அடிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணாங்க. ஆனா சபரி வந்து அதை எடுத்து சொன்னாருன்றதுக்கான ஒரு கிரெடிட் கூட எங்கேயுமே வரல. அது 2-3 தடவை எடுத்து சொல்லிட்டு அப்புறம் ஆமா அது எடுத்து 2-3 ஸ்பேஸ்ல பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர ஆரம்பிச்சது, ஓகேவா? ஆனா அதே இந்த வீரியத்தை இங்க காட்டாத அதே ஆட்கள் அந்த டாஸ்க் இருக்குல்ல, அந்த டிடிஎஃப் டாஸ்க் அப்போ அது எல்லாரும் ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடான ஒரு ஸ்பேஸ்ல இருக்கும்போது ஒரு ஜோக் ஒன்று போட்டார். அது தப்பு தான், அது 100% தப்பு தான். உடன்கட்டைன்ற ஒரு விஷயத்த வந்து உடன்கட்டை ஏத்துருவாங்க அப்படின்றது பேசிடுவாரு, அது தப்பு, ஓகேவா? அது தப்புன்னு கால் அவுட் பண்ணிட்டேன்னா. ஆனா அதை அடிக்கிறதுக்கு மட்டும் வீரியத்தோட கிளம்பி வந்துட்டானுங்க. எனக்கு புரியல, நல்ல விஷயம் ஒண்ணு பண்ணும்போது அதுக்கான கிரெடிட்டே கொடுக்க மாட்டீங்க. ஆனா அடிக்கிறதுக்கு நான் மட்டும் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு அந்த அடி அடிக்கிறீங்கல்ல, எப்படி நம்புறது உங்க இன்டென்ஷன்ஸ? எல்லா இடத்துலயும் அப்படிதான் பாக்குறேன்.
ஒரு விஷயம் வந்து பெருசாயிடக்கூடாது, அது அது வந்து தேவையில்லாத ஒரு கட்டத்துக்கு போயிடக்கூடாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறது தப்பா? கண்டென்ட் பிளாக்கர்ன்றது உங்களுக்கு என்னடா கண்டென்ட் வேணும்? மாத்தி மாத்தி அசிங்கமா திட்டிக்கிறதும் கேவலமா இழிவுபடுத்தி பேசிக்கிறதும் கண்டென்ட் ஏத்தி விட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்துட்ட அப்புறம் உங்க த்ரெஷோல்டே வந்து அது மீட் பண்ணாத போது அப்போ வந்து உங்களுக்கு ஹியூமனிட்டி இந்த நெட்டி அந்த நெட்டின்னு வந்துருவீங்க. நிலைப்பாடு மாறாம எல்லா இடத்துலயும் நல்ல விஷயத்துக்கு கரெக்டா குரல் கொடுத்து நல்ல விஷயங்களை பண்றவங்களை எலிவேட் பண்ணி பேசுனீங்கன்னா அதுதான் கரெக்ட். அப்பதானே நல்ல விஷயம் போய் சேரும். அதுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, கெட்டதுக்கு தானே காசு கொடுக்குறாங்க, அப்புறம் அதுக்கு தானே நாங்க பண்ண முடியும். ஆனா உன சும்மா இத பண்ண மாட்டான், அதை பண்ண மாட்டான், அதை பண்ண மாட்டான், இதை பண்ண மாட்டான், ஒண்ணுமே பண்ண மாட்டான். என்ன ஒண்ணுமே பண்ணல? என்னடா பண்ணணும்? உங்களுக்கு என்னடா பண்ணணும்? ஒருத்தர் எந்த பொண்ணுங்க கிட்டயும் போயிட்டு தவறா நடந்துக்காம இருந்தா அதுக்கு ஒண்ணு இதனாலதான் அவன் இப்படி இருக்கான், அதனாலதான் அவன் அப்படி இருக்கான்னு ஒண்ணு சொல்றது. லவ் கண்டென்ட் குடுக்குறன்ற பேர்ல கேவலமா ஏதாவது பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா இருந்தாலும் அவங்க தானே கண்டென்ட் அப்படின்னு பேசுறது. வெக்கமே இல்லையாடா உங்களுக்கு எல்லாம்? கூச்ச நாச்சமே கிடையாதா? ஆலன் ப்ரோ, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எல்லாரும் சொன்னாங்க சபரிய பத்தி பின்னாடி பேசிட்டு இருந்தது அவங்களுக்கு தெரியல, அதனால நாங்க வெளியே இருந்து சப்போர்ட் பண்றோம். உண்மையா சொல்றேன், சபரிக்கு வந்து அது தெரிஞ்சிருந்தாலுமே சபரியோட கேரக்டர் அதுதான். தெரிஞ்சிருந்தா ரொம்ப டாக்ஸிக்கா இருந்தா அவன் விலகிதான் நிப்பான். அதே நேரம் அவங்களுக்கே ஏதாவது பிரச்சனைனா போய் நிக்கிறதுதான் சபரியோட கேரக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாலாம் தெரியாது, ஆனா இப்ப வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அதுதான் எனக்கு தெரியுது. டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்டாண்ட் தான். சபரி அந்த வீட்டுல இருக்கிற 20 கண்டஸ்டன்ட்ல நான் ஒருத்தன் கூட டிராவல் பண்ணணும் லைஃப் லாங்னா சபரி தான். கண்ணு மூடிட்டு சொல்லுவேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவன் அவனுக்குன்னு ஒண்ணு இல்லைன்னா கூட மத்தவங்க அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும்ன்ற ஒரு குணம் வந்து எல்லாருக்குமே வந்துடாதுங்க. உங்களுக்கு எனக்கு கூட வந்துடாது. அவனுக்கு அது இருக்கு. அது கத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால சொன்னதுதான் அது. நிலைப்பாடு மாறி மாறி பேசுற ஆள் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்டாண்ட் தான், ஒரே விஷயம் தான். என்னோட அஜெண்டாக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கிற வேலை எல்லாம் பண்றது கிடையாது. நல்ல விஷயங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு வர கண்டஸ்டன்ஸை வந்து பெருமைப்படுத்தி பேசுங்க. அவங்கள எலிவேட் பண்ணி பேசுங்க. அதை விட்டுட்டு சும்மா அவங்கள போட்டு அடிச்சுட்டு அதுவும் காரணமே இல்லாம அடிச்சுட்டு இல்லாத பொருளாத பேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷோ நொட்டை இது நொல்லன்னு சொல்லி பேசுறது. ஒழுங்கா அவனுக்கு சப்போர்ட் அவன மாதிரி அந்த மாதிரி நல்ல குணாதிசயங்கள் இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஷோ வேற மாதிரி போயிருக்கும்ல. எக்ஸாக்ட்லி. அவங்க நல்லவங்க எல்லாம் எதுக்கு பிக் பாஸ்க்குன்னு கேக்குறாங்க. நல்லவங்களால பிக் பாஸ் ரொம்ப அழகா கொண்டு போக முடியும்ன்றதுக்கு இதை விட வேற எக்ஸாம்பிள் என்ன வேணும் நம்ம? இல்ல அதை தாண்டி இன்னொன்னு சொல்றாங்க கல்பனா. என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தன் வந்து நல்லவனாவே இருந்துட்டு அவன் நடிக்கிறான் அர்த்தம்ன்றாங்க. ஆட பாவிங்களா டேய், எனக்கு புரியல. சரி, அந்த லாஜிக் கூட போயிடலாம். அப்போ அவன் வந்து அந்த கேம்ல அடிச்சான்ல, அப்போ நீங்க அதை பாராட்டி இருக்கணும்ல. அப்போ அவன் கண்ணுக்கு கெட்டவன் தானே. அதையும் பாராட்டலையே நீங்க, அதையும் போட்டு அடிச்சீங்களே. இப்படி இருந்தா குறை, இப்படி இருந்தா குறை. ஆலன் ப்ரோ ரொம்ப பிரஷர் ஆகிருக்கீங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ. ஐயோ, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. இல்லங்க, கொஞ்சமாவது வேணுங்க. நோ லெட் ஹிம் டாக். நீங்க பேசுங்க ஆலன். கூலா பேசுங்க, தப்பு இல்ல. பேசுறீங்க, கூலா பேசுங்க. எனக்குமே கோவமா பேசினா ட்ரோல் ஆகும். அதனாலதான் நான் ஆலனை பேச சொல்லியிருக்கேன். இல்ல நீங்க ரொம்ப கோவமா பேசுறீங்களா? நம்மளுக்கும் ஹைப் ஆகுது. டக்குன்னு நம்மளும் பேசணும். எனக்கு பேசுங்க பேசுங்க. No, it is only boosting our energies, Alan. நீங்க பேசுங்க. எனக்கு ரொம்ப நாள் வந்து அது பதுக்கி வச்ச ஒரு விஷயம் அது. ரொம்ப ஒரு ஹீட்ல என்னால பேச முடியல. என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த ஒரு ஹீட்ல தொடர்ந்து அப்பெல்லாம் பேசியிருந்தா என்ன ஆயிடுதுன்னா, ஒண்ணுமே பண்ணாதவனுக்கு வந்து இவ்வளவு இது பண்றான்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிடுறாங்க. அதுவும் வேஸ்ட் ஆயிடுது. இப்போ சபரி அவரோட எஃபர்ட்னால ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த மொமெண்ட்டை நான் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு பாக்குறேன். இதை வச்சு அவரை மறைச்சிடவும் கூடாது இவனுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் உள்ள இருக்கிற ஒரு வெறி, ஒரு வெறுப்பு நிறைய இருக்குங்க. கன்சிஸ்டன்சி பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் கிட்டே பாருங்க, கன்சிஸ்டன்சி பாருங்க. திடீர்னு ஸ்டாண்ட மாத்திர ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா? நம்பிடாதீங்க. அதெல்லாம் வந்து அந்த சூழ்நிலைக்கு
தேவைப்படுது அப்படின்றதுக்காக மாத்திக்கிறது. அதை மட்டும் நம்பிடாதீங்க. நான் இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்புறம் ஒரு முதல் வாரத்துல இருந்து இது இப்ப நான் கொடுக்குற இப்போ நான் சொல்ற விஷயம் கூட கிடையாது. இதுக்கு முன்னாடியே சபரி ஸ்பேஸ் நீங்க போடும்போது நான் வந்து இதே விஷயத்த தான் சொன்னேன். அவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் எப்ப பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க பேசும்போது கூட. அது ஸ்கிப் பண்ணாம போங்க. அது ரொம்ப முக்கியமான வாரங்கள், ரொம்ப கஷ்டமான வாரங்கள் இந்த சீசன்லயே. அது ஸ்கிப் பண்ணாம போங்க. நான் அன்னைக்கும் பேசுறேன், இன்னைக்கும் சொல்றேன். மறைக்க விடாதீங்க. அந்த கோட் டாஸ்க்ல கூட அவர் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணி அவர் ஒண்ணுமே பண்ணலன்னு பேசின கூட்டம் இது. அவ்வளவு ஃபயரா இருந்துச்சு அந்த லைவ் ஃபுல்லாவே. என்ன பண்ணானுங்க, எபிசோட்ல போட்டானுங்களா? யாருக்கு எலவேஷன் கொடுத்தாங்க? ஒரு குப்பை கண்டஸ்டன்ட் கொடுக்கல. அன்னைக்கு யார் வந்து பேசினா? யாரு நியாயம் கேட்டா? யாரு கேட்டா சபரிக்கு ஏன் போடலன்னு? ஆலன் ப்ரோ, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நான் ஒரு போஸ்ட் போட்டேங்க. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. Why the channel will not elevate the winning contenders in the beginning or even mid season அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். வின்னிங் கண்டெண்டர்ஸ் எல்லாம் டுவர்ட்ஸ் எண்ட் தான் எலிவேட் பண்ணும். மேக்கர்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி தே ஆர் டூயிங். அந்த கோட்டுமே அது போடாததுக்கு காரணம் இதுதான். தே வாண்ட் டு கீப் தெம் குவாய்ட் அண்ட் தென் எல்லாரும் அந்த மற்றவங்க எல்லாம் அந்த நாய்ஸ் லவுடா இருக்கிறதெல்லாம் அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு டயர்ட் ஆன அப்புறம் தே வில் பிரிங் ஆல் தீஸ் வின்னிங் கண்டெண்டர்ஸ் ஆன் டாப். அதுதான் எக்ஸாக்டா இப்போ நடக்குது. ஸோ இட் இஸ் ஓகே. எனக்கு ஒரு விஷயம் ஹாப்பியா இருக்கு. கர்மால பிலீவ் பண்றதால அன்னைக்கு கனியையும் தப்பான ஒரு அக்யூசேஷன் வச்சு சாண்ட்ரா ஒரு இன்னோசன்ட் நாடகம் ஆடுனால அவதான் ஜட்ஜிங் பண்றான்ட்டு நான் விட்டுட்டேன். சபரி இப்படி பண்ணிருக்க கூடாது, என்னென்னமோ பண்ணா சாண்ட்ரா பாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவளேதான் உன்னை தள்ளி விட்டா. அவ தள்ளி விட்டா இன்னைக்கு இந்த பையன்